இவ்வளோ கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவங்க ஏன் கட்சியை அனௌன்ஸ் பண்ணல, கட்சி பேரை ஏன் சொல்லலை அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. இப்போ கூட முதலில் ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. இவரோட திவாகரோட அண்ணா திராவிடர் கழகம் அந்த கழகத்தை தான் முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிதான் அவங்களுடைய ஏமும் இருந்தது. கடைசியில் பார்த்தா அண்ணா திராவிடர் கழகம் தேர்தல் கமிஷன் தேர்தலில் நிற்கலை. அதனால் அதோட அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணிடுச்சு. அதனால் அண்ணா திராவிடர் கழகத்தை சசிகலா கையில் எடுக்க முடியல. அதுக்கு பதில் இப்போது எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா போட்ட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்லை எடப்பாடி செஞ்ச துரோகத்தெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணுறவங்க 2 விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. ஒன்று, கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி என்ன பண்ணார். ஏன்னா இவங்க ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை கொள்ளையடிச்சிருக்காங்க.